விஷ்ணு பிரசாத் யாரு? சில பேர் சொல்லுவீங்க என்னுடைய மச்சான் மைத்துனர். என்னுடைய மைத்துனர் தான், அது என்னால மாற்ற முடியாது. அவர் இதற்கு முன்பு செய்யார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் கேட்கிறேன், அங்கிருந்து இங்கே வந்தீங்க நீங்க, இங்க என்ன உங்களுக்கு வேலை? ஏன்னா அங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல. நீங்க அங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, தொகுதி கொடுத்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் வந்து இங்கே போட்டியிடுகிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு விஷ்ணு பிரசாத் அவர்கள், இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டுக்கிற சட்டம் அமைச்சர் தான். அமைச்சர் அவர் பிள்ளைக்கு அந்த சட்டை முதல்ல வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாரு, அவர் பிள்ளையா மாப்பிள்ளை ஆக்கலான்னு பார்த்தாரு, முடியல. ஆனா உண்மையான மாப்பிள்ளை யாரு? நம்ம தங்கர் பச்சான் தான், இந்த தொகுதியின் மாப்பிள்ளை. இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், 2011 நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க. 2011 நீங்க தானே இந்த கடலூருக்கு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டினீங்க. அந்த கல் எங்கப்பா? இல்ல இவனுங்க அப்பப்போ ஒரு செங்கல் காமிக்கிறானுங்க. அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க பாருங்க. திருடு போச்சா? அது அவங்களுடைய இது. அப்போ இப்ப மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, எங்க மருத்துவக் கல்லூரி? அப்போ வரும், ஆனா வராது. அப்போ ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டு போலாம். இந்த என்எல்சியில நிலத்தை கையகப்படுத்தி அந்த என்எல்சி பாவிங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு அதிக துடிச்சவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சர். பாருங்க, ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்ன? விவசாயிகளை மேம்படுத்துவது, விவசாய நிலத்தை பாதுகாப்பது, உங்கள் விளைபொருளுக்கு நல்ல விலை கொடுத்து விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம என்எல்சி கிட்ட நம்ம நிலத்தை, நம்ம பாட்டம் பூட்டன் நமக்கு சோறு போட்ட அந்த நிலத்தை கையப்படுத்தி மிரட்டி உருட்டி போலீஸ வச்சு உருட்டி புட்டிங்கி எடுத்து என்எல்சி காரன் கொடுத்து அவன் அந்த நிலத்துல இருக்கிற நிலக்கரி எடுத்துக்கிட்டு அதை எரிச்சு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுக்கறான், கொஞ்சோண்டு நம்ம பிசிறு கொடுக்கறான். இதுதான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலையா? அதெல்லாம் வெக்கக்கேடுதலாம், வெக்கக்கேடு. எத்தனையோ அமைச்சர்கள் இதுக்கு முன்பு, அந்த கட்சி அமைச்சர்கள், இந்த கட்சி அமைச்சர்கள், எல்லாம் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கல, இந்த தொகுதியில 3 வேட்பாளர்கள். ஒன்று நம்முடைய தங்கர் பச்சான் அவர்கள், அடுத்த 2 வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத், தேமுதிக கட்சி சார்பில் சிவக்கொழுந்து. தங்கர் பச்சான் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இன்னும் சொல்ல போனா என்னோட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். எனக்கு அவர் எடுத்த நிறைய படம் பிடிக்கும், ஆனா அதுல ரொம்ப பிடிச்ச படம் அழகி. அது இல்லாம அடுத்தது பள்ளிக்கூடம் ஒரு படம். ஏன் தெரியுமா அந்த பள்ளிக்கூடம் படம் பிடிக்கும்? அவர் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் அந்த படத்தில். ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட். ஒரு இயக்கம்னா ஒரு மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட்? அந்த படம் பார்த்தவங்க எத்தனையோ பேர், எனக்கு தெரியும் ஒரு 800-900 பள்ளிக்கூடங்கள்ல அந்த படம் பார்த்தோன்னு அந்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிதி கொடுத்து, வகுப்பறைக்கு நிதி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதாயா உண்மையான வளர்ச்சி? இதுதானையா வேணும் உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டு இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு வேற யாராவது நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போட மனசு வருமா உங்களுக்கு? விஷ்ணு பிரசாத் யாரு? சில பேர் சொல்லுவீங்க என்னுடைய மச்சான் மைத்துனர். என்னுடைய மைத்துனர் தான், அது என்னால மாற்ற முடியாது. அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். அவர் இதற்கு முன்பு செய்யார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ
நான் கேட்கிறேன், அங்கிருந்து இங்க ஏன் வந்தீங்க? நீங்க இங்க என்ன உங்களுக்கு வேலை? ஏன்னா அங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல, தொகுதி கொடுக்கல. நீங்க அங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, தொகுதி கொடுத்திருப்பாங்க. தொகுதியும் கொடுக்கல, சீட்டும் கொடுக்கல. அதன் பிறகு இங்க வந்து போட்டியிடுறார் காங்கிரஸ் சார்பில். போட்டிட்டு அது நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கார். எப்படி வேணா பேசிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. எனக்கு என்னுடைய கட்சி, என்னுடைய கூட்டணி, என்னுடைய கட்சி அதுதான் முதன்மை. அதுக்கு பிறகுதான் என்னுடைய குடும்பம், அதுக்கு பிறகுலாம் அதுக்கப்புறம். தங்கர் பச்சான் இங்கே 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எதிரணியில் உள்ள வேட்பாளர்கள் எல்லாம் டெபாசிட்டை இழக்க வேண்டும், டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதில் நீங்கள் உறுதியா இருங்கள், உறுதியா இருக்க வேண்டும். இன்னொரு வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்கள், அவர் பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சரி, நீங்க என்ன பண்ணீங்க பண்ருட்டிக்கு? ஏதாவது ஒரு துரும்பு சொல்லுங்க. நீங்க எம்எல்ஏ இருந்த நேரத்தில் ஏதாவது சின்ன துரும்பு நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதே விஷ்ணு பிரசாத் அவர்கள் 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டது. அப்பொழுது ஆரணி, இதே தொகுதி ஆரணி, அவர் நின்ன தொகுதி. அப்போ தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வாங்கினார் தெரியுமா உங்களுக்கு? 28,000 வாக்குகள். எவ்வளவு? மொத்தம் 6 எம்எல்ஏ தொகுதி சேர்த்து 28,000 வாக்குகள் வாங்கினார். ஏன் அந்த தேர்தலில் KS அழகிரி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், அப்போ அவர் எத்தனை வாக்குகள் வாங்கினார் தெரியுமா? 27,000 வாக்கு. ஆக அவர்கள் எல்லாம் வந்து இங்கே போட்டியிடுகிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுறார் விஷ்ணு பிரசாத் அவர்கள், இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டுக்கிற சட்டம் அமைச்சர் தான். அமைச்சர் அவர் பிள்ளைக்கு அந்த சட்டம் முதல்ல வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாரு, அவர் பிள்ளைய மாப்பிள்ளை ஆக்கலான்னு பார்த்தாரு, முடியல. ஆனா உண்மையான மாப்பிள்ளை யாரு? நம்ம தங்கர் பச்சான் தான், இந்த தொகுதியின் மாப்பிள்ளை. விஷ்ணு பிரசாத் அவர்கள் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டார். ஆரணி கல்யாண மண்டபம் அங்க போயிருக்கணும், கடலூர் கல்யாண மண்டபத்துக்கு தவறி மாறி வந்துட்டார் அவர். இங்க அவருக்கு வேலை இல்லை, இங்க வேலை இல்லை. அதனால அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் அதே போன்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நாகரிகமா பேச வேண்டும், யார் இருந்தாலும் சரி. நாங்க எங்க கட்சி தொண்டர்களை டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் வழி நடத்துகின்றோம். எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஹாலிஸ்டிக் growth, ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அதான் எங்களோட நோக்கம். என் தம்பிகள்லாம் ரொம்ப பாசமா, அதாவது பாசக்கார பசங்க. எவ்வளவு பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள கோபமா இருக்கும். ஏண்டா நீ வேற, வஜ்ரா வண்டியே ரிவர்ஸ்ல போக வச்சானுங்க என் தம்பிங்க இந்த மண்ணில். ஆனாலும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நல்ல நேர்மையானவர், நல்ல ஒரு துடிதுடிப்பானவர். அவர் மனதிலே ஆழமாக சமூக நீதி என்ற ஆழமான கருத்து உணர்வு இருக்கிறது. சமூக நீதி என்று இருக்கிறது. வேற எந்த வேட்பாளர்கிட்டையும் அந்த சமூக நீதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை நிறுத்தியிருக்கின்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று 44 ஆண்டு காலம் உழைத்து சமூக நீதிக்காக, நீர் மேலாண்மைக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, எல்லாவற்றுக்கும் மேல் வேளாண்மைக்காக, விவசாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களை உங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். தங்கர் பச்சான் பொது வேட்பாளர். இன்னும் எவ்வளவு அரசியல் பேச வேண்டியது எனக்கு ஆசையா இருக்கு. என்ன, அடுத்தது பண்ருட்டி போனோம், திட்டக்குடி போகணும், முடிக்கணும். திமுக அண்ணா திமுக பத்தி இன்னும் பேசவே இல்லை. அது பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்போ அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். நாங்க ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டோமா? நாங்க மற்றவங்களை வாழ வைப்போம். எங்களுக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு உங்களை தான் ஒவ்வொரு முறையும் உங்க கட்சிக்கு நாங்க உயிர் கொடுத்தோம். ஒவ்வொரு முறையும் உயிர் கொடுத்தோம். 98 உயிர் கொடுத்தோம், 2001 உயிர் கொடுத்தோம், 2009 உயிர் கொடுத்தோம், 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க மறக்காதீங்க, நீங்க மறக்காதீங்க. நாங்க பத்திரம் கொடுத்துட்டோமோ, அதனால நாங்க வெளியில ஏறிட்டோமா? நாங்க என்ன, எங்க கட்சி உங்களுக்கு தாரவாதத்தை கொடுத்துட்டோமா? பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்துட்டோமா? எங்க கட்சியை தொடங்கினது ஐயா தொடங்கினது, எங்க கட்சியை நம்ம கட்சி தொடங்கினது காரணம் என்ன? பாட்டாளி கட்சி ஆட்சியில் வர வேண்டும், ஆள வேண்டும். திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆள வேண்டும்னு எங்களுக்கு எண்ணமும் கிடையாது, எங்களோட லட்சியமும் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களை தோல்ல சுமந்து தூக்கிட்டு போயிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா எங்களுக்கு 10% போடுங்க ஐயா, ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த மதுவை ஒழியுங்க ஐயா, ஐயா எங்க தடுப்பணைகளை கொஞ்சம் கட்டுங்க ஐயா, ஐயா விவசாயிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் விலையை கொஞ்சம் ஏத்தி போடுங்க ஐயா, நெல்லுக்கு கொஞ்சம் விலை கொடுங்க ஐயா, கரும்புக்கு கொஞ்சம் விலை கொடுங்க ஐயா, இப்படின்னு ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறோமே. போதுண்டா, கெஞ்சினது போதுண்டா. அதனால்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். திமுக அண்ணா திமுக இரண்டும் வேண்டாம், ஒதுக்குங்க. 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும், ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் இந்த கடலூரில் தொடங்கட்டும். நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அன்பு அண்ணன் தங்கர் பச்சான் மூலமாக தொடங்கட்டும். புரியுதா? நிச்சயம் இன்னும் நிறைய செய்தி இப்ப இல்ல, அவருடைய வெற்றி விழாவுக்கு நான் வரேன். பெரிய மேடை போடுங்க, பெரிய மேடை போடுங்க. வந்து உறுதியாக வருவோம். மீண்டும் நான் கேட்கின்றேன், கடலூர் பகுதியில் வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக கடலூர் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள், இவர் ஒரு தொந்தரவும் பண்ண போறது கிடையாது. உங்ககிட்ட எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது. நேர்மையானவர், யாரு பத்தி பிரச்சனை இல்லை. மற்றவங்களாம் அப்படி கிடையாது. உங்களை அச்சுறுத்தி தொந்தரவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது. அது நான் உத்தரவாதம் தரேன். அதுலயும் குறிப்பாக அதிமுக உடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்க வாக்குகளை எங்களுக்கு போடுங்க. நீங்க நிக்கிறது தேமுதிக தான் நிக்கிறது. ஏன் வீணாக்காதீங்கன்னு சொல்றதுன்னா, உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இப்ப இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே முதலமைச்சராக ஆக போறது கிடையாது. இந்த தேர்தலில் பிரதமர் ஆக போறது கிடையாது. உங்க கூட தேசிய கட்சி எதுவும் கிடையாது. ஏதோ நிக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுடைய எதிரி யாரு? திமுக தானே. அதே நிலையில் தான் நாங்களும் இருக்கின்றோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால்தான் மீண்டும் நான் கேட்கிறேன், அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களுக்கும், உங்க வாக்குகளும் போடுங்க, எல்லா பொதுமக்களும் போடுங்க, எல்லா சமுதாயம், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா தொழிலை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இதோ நிற்கின்ற தங்கர் பச்சான் அவர்கள் பொது வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.